ஷேர் ஹோல்டர் என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு கம்பெனியோட ஷேர நம்ம வாங்குறோம் அப்டின்னா, எந்த மாதிரி செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்து வாங்கணும்? ஒரு செக்லிஸ்ட்னா நம்ம கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த சைடில் எழுதிக்கோங்க. அப்போ நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். தம்ப் ரூல்னு சொல்லலாம், பேராமீட்டர்னு சொல்லலாம். முதல்ல இதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு மாருதி காரு பிடிக்கும், எனக்கு டாடா மோட்டார் பிடிக்கும், எனக்கு நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லை நான் இந்த துறையில் ஒர்க் பண்ணினேங்கிறதுக்காக நீங்கள் அந்த ஸ்டாக்கை போய் வாங்காதீங்க. ஸ்டாக்குனுடைய வேல்யூ வேறு, கார்பரேட்னுடைய பொசிஷன் வேறு. அப்போ நீங்கள் அசஸ் பண்ணி பிடிச்சி வாங்குறதுங்கிறது வேறு, தெரிஞ்சு வாங்குறது வேறு. பிடிக்கிறதுங்கிறது சப்போர்ட் பண்ணுமான்னு உத்தரவாதம் கிடையாது. தெரிஞ்சு வாங்கினீங்கன்னாக்கா அதனுடைய டெப்த்து தெரியும். அப்போ டெப்த்து தெரிகிற போது நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அனலைஸ் பண்ணுற போது செக்லிஸ்ட்டு போடுறோம். செக்லிஸ்ட்னா சில சாராம்சங்கள். ஒரு ஸ்டாக்கை பார்த்த உடனே இது என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸு அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்டு, அந்த பிஸ்னஸை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிஸ்னஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா, இல்லை டே டு டே லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா. ஒரு எஃப்எம்சிஜின்னு சொல்கிறேன், ஃபாஸ்ட் மூவிங் கேபிட்டல் குட்ஸ். காலையில் தூங்கி எழுந்திருந்தோன்னா நைட்டு நம்ம படுக்கிற வரலையும் உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் ஃபாஸ்ட்டு மூவிங் கேபிட்டல் குட்ஸில் வருது. அது பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஷாம்புலேருந்து எல்லா கம்பெனியும், டவல்ஸ்லேருந்து, பில்லோலேருந்து எல்லாமே வந்துடுது. அந்த துறை பங்குகளில் அந்த செக்டாரை அனலைஸ் பண்ணணும். அந்த செக்டாரில் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படி ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை லீடரை எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு எல்லாருக்கும் சொல்கிறதா, எல்லாரும் பார்க்குறதா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப் தான் ஸ்க்ரீனர்ன்னு ஒரு ஆப். நான் அதை ப்ரமோட் பண்ணலை, நான் பார்ப்பேன். அப்படி இருந்தால் தான் நான் பார்த்து ஒரு ஸ்டாக்கை நான் ஒரு அட்வைஸ் பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி பார்ப்பேன். அந்த ஸ்க்ரீனர் ஆப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு அதனுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரெண்டாவது அவன் இயர் ஹை இயர் லோ பார்க்கணும். சரி, இயர் ஹையிலேருந்து இப்போ என்ன இடத்துல இருக்கான், இப்போ மிடில் இருக்கானா, ரைட்டு, ஹாப்பி. நியர் லோ கிட்ட வந்துட்டானா ஏன் வந்தான்,